அது போலியே எனக்கு வரி கொடுக்கணும்ல அங்க போனேன் மேல இன்னார வேலையில ஆயா பத்துன்னு தருவதையே இன்னைக்கு 8வது நாள் கொழுவல இருக்கிறம்மா அவரு துட்டு இட்ட கைனாலே அவருக்கு துன்பம் வந்தா நீங்க அவரு காசு எடுத்த கைனாலே அவருக்கு கஷ்டம் வந்தா அவரு என்னையும் தெரிஞ்சி அம்மா ஈசம் போல இருக்க எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாய் ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீல வளர்ந்த ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவர் சன்னதியும் இந்த பிரகாரம் தானே எங்க பத்தினி துறவதையே உன் பேர் விளங்குது பிறகுலையும் ஆகுது எங்க நாவு சரஸ்வதியே எங்க நர்முக தாயா அம்மா உனக்கு பூவாழை எழுத்தானி எங்களுக்கு நாவாழை எழுது எங்களுக்கு நாவு தவறாமே நல்லோசை மன்றா எங்களுக்கு எடுத்த வராமே எழுத்தானி சாயா எங்களுக்கு கொடுத்த வராமே தோழ சாயா எங்க குரலில் குடியிருந்து குரலோச தர அம்மா சரஸ்வதி அம்மாளானவங்களே உன்னுடைய வீணை வாசிக்கிற மாதிரி எங்க நாவு வாசிக்க வேணும் தப்பு பிழை வராமே தற்காக வேணும் உங்க பேர் சுரேஷ் கண்ணன் முரளி ஆயா மேல போடப்பட்டது காசு 50 ரூபா ஆயா துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாய் ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீல வரந்த அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அறியாதம்மா உனக்கு பேரு விளங்குது அம்மா உனக்கு பெருகலியமாகுது உன் சன்னதி வளர்ந்தாப்படி அவங்க சன்னதி வளர்ந்து இந்த வீரகாரம் இருக்கும் அந்த வேலையே எங்க மாய பெருமாளே எங்க ஹரிராமன் அவர் செங்கமன்கார் உடனேறி அவர் ஸ்ரீராமன் அவர் வட்டாமன்கார் உடனேறி எங்க மாய வரும் எங்க ஆளின மேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் ஆயா உங்க பேர் இஷ்டமா போடப்பட்டது ஆயா பத்தினி துறவத மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரன் தங்கை அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அறியாதவா உன் பேர்ல போட்டு காட்சி போட்டு வாழ்த்துறாங்க அவங்க துட்டு எடுத்த கைனாலே துன்பம் வந்தாங்க அண்ணா உன் பேர் வெள்ளையம்மா போடப்பட்டது இந்த பத்தினி துறவத மேல அவங்களுக்கு ஒரு காசானது மறு காசாயி அவங்க துட்டு எடுத்த கைனாலே துன்பம் வந்தா நீங்க அவரு காசு கொடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க ஆயா பத்தினி எத்திரவாதையே பாரளந்த தாய் ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர அவங்க சீரும் சிறப்பா இருந்து ஆயா உன் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும் மகேந்திரம் போடப்பட்டது ஆயா யாரு மேல இல்ல யாரு மேல ஆயா துறவதி மாதிரியா மகேந்திரம் போடப்பட்டது இன்னார வேலையில பத்தினி துறவதி உனக்கு 8ஆம் நாள் குழுவுல இருக்கிறம்மா மகேந்திரம் போடப்பட்ட காசு பத்தினி துறவத மேல அவங்க துட்டு எடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீ அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்க என்னையும் இறங்கி அம்மா அவங்க ஈசம் போல இருக்க எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீல வரந்த ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வெங்கடேஷ் வெங்கடேஷ் போடப்பட்டது அர்ஜுன மேல இன்னார வேலையில வெங்கடேஷ் போடப்பட்டது இடுகிடி அர்ஜுன கேஜக வாஜக மேல போடப்பட்டது அந்த தேவேந்திரம் பெற்றெடுத்த அந்த தேர் விசி மேல போட்டா அந்த பத்தினி எத்திரவாதையே எங்க பாராளந்த
அந்த அர்ஜுன மகாராஜனானவரு அந்த அம்மாள தாலி கட்டி சிறப்பா இருக்கணும்னு சொல்லி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க பத்தினி எத்திரவதையே இங்க பாரளந்த கிடி கிடி அர்ஜுன ஏஜக வாஜக 32 அழகு படைச்ச மோகனாசுர எடுத்தவன் அவன் தேவேந்திரம் பெற்றெடுத்த அங்க தேர்வு செய்ய அவனுக்கு பேரு விளங்குது. பிறகுலியாக ஐயா உன் பேர் விளங்கின போல அவங்க பிறகுலியாக வேணும். பத்தினி திரௌபதிய சிறப்பா இருக்கு. இதா இருக்கு ஆண்டிப்பன் செல்லம்மா ராசி ஆயா பத்தினி திரௌபதியே பாரளந்த தாய் அந்த அம்மா 50 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. ஒன்னாட்டம் பொண்ணது நோய் இல்லாத வாழ்வோம் குறைவில்லாத செல்வத்தோடு ஆயா பத்தினி திரௌபதியே எங்க பாரளந்த ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத உன் பேர் விளங்கினா அப்படி அவங்க பேர் விளங்கி நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா வச்சிருக்கணும். நீங்க பேரு பூங்கடி போடப்பட்டது பெருமாள் மேல எங்க மாய பெருமாளே எங்க அதிராமர் அவர் செங்கமன்கார் உடனேறி அவர் ஸ்ரீராமர் அவர் வட்டமன்கார் உடனேறி எங்க மாய வருவார் எங்க ஆளில மேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாய அந்த மாயவர் மேல போடப்பட்டது இந்த பூங்கொடி அம்மாளானது. காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. அவங்க துட்டு எடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தாடி அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தாடி அவங்க என்னையும் செஞ்சு அம்மா அவங்க ஈசம் போல அந்த மகாவிஷ்ணு வெங்கடாச்சலபதி சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதிய வளர இந்த பிரகாரம் தானே இந்த பால் கொடுத்தவர்களானவங்க கோவிந்தன் கோவிந்தம்மாள் காசு 100 ரூபா போட்டு காராம் பசும்பாலும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. பாரதம் படிக்கிற அனைவர்களுக்கும் பாரத பூசாரிகளுக்கும் இங்க உக்காந்துக்கிற மக்களுக்கும் பால் கொடுக்குறாங்க. அவங்க பால் கொடுத்த கையினாலே பாவம் வந்தா நீங்க வேணும். அந்த காராம் பசும்பால் கொடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும். அவங்க கணவன் மனைவியும் கூட்டம் கொலையாமே அவங்க கொண்ட போ அவங்க என்னையும் தெரிஞ்சி அம்மா ஈசம் போல இருக்கு. அவங்களுக்கு பட்டி பெருக வேணும். பால் பான பொங்கல் அந்த ஆயா சன்னதி வளர்ந்தாபடி பத்தினி துறவத சன்னதி வளர்ந்தாபடி ஏழுமலையானவரு வெங்கடாச்சலபதி அவரு எப்படி பாண்டவரை காப்பாத்தணும்னு சொல்லி காராம் பசும்பால் கருங்கல் மேல உண்டு பண்ணாரு. அது மாதிரி 1 லிட்டர் பாலை கொடுத்து அந்த பாண்டவர்கள் அழிக்கிறதுக்கு போனா தூர்வாரிசி அந்த தூர்வாரிசி வெந்த சோறு அறியாத வெதமறியா பஞ்சவர் பாண்டவர் அவரை போய் சாதம் கேட்க போனான். அது தூர்வாரிசி அந்த பாவி கங்கையாளி ஏறுபட்டா சத்ராவதி அது துரியோதரன். இந்த பாண்டவரை போய் சாப்பாடு கேளு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா கல்லா முல்லா திருச்சி உங்க பேர் சொல்லுமா செல்வி ராஜா போடப்பட்டது காசு 50 ரூபா. பத்தினி குந்தி அம்மா மேல ஆயா குந்தி அம்மாளானவளே எங்க அம்மா குந்தி அம்மாளானவ பாண்டவர்கள் ஐவரையும் பெத்த குந்தி அம்மா தேவியானவளே அங்க ரிஷி பண்டரா தங்காதபடிக்கு பாண்டவர்கள் ஐவரும் பிறந்து அங்க வனமா வனந்தேடி அங்க இருந்தாங்க. அந்த பாண்டவர்கள் பேர் விளங்கினாப்படி அந்த அம்மா பேர் விளங்கி சிறப்பா இருக்கணும். பகவானே ஸ்ரீதர் போடப்பட்டது காசு 20 ரூபா. அந்த பத்தினி துறவது மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அறியாதவன் நீ பத்தினி அணி பிறந்து உனக்கு பாரதம் உண்டான மாதிரி அவங்க துட்டெடுத்த கையினால துன்ப வந்தானேக்கு அவங்க குடும்பமானது சீரும் சிறப்பா ஆயா சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும். காசு 100 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. ஆயா பத்தினி திரௌபதியே எங்க பாரளந்த தாய் ஆயா நெருப்பில் பிறந்தவாளே எங்க நீலவரந்த அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அழியாத
நீ பத்தினி அணி பிறந்து உனக்கு பாரதம் உண்டா அம்மா உத்தமி அணி பிறந்து உனக்கு ஊரெல்லாம் உன் பேர் விளங்குறது உனக்கு பிறகுலியம் ஆகுது இன்னார வேலையில ஆயா உன் 8வது நாள் கொலுவல் இருக்கிற அது மாதிரி உன் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சீரும் சிறப்பா இருக்கணும் ஆயா 32 அழகு படைச்ச மோகனாசர் அடுத்தவர் அந்த தேவேந்திரன் பெத்தெடுத்த சீரும் சிறப்போட அந்த அண்ணனானவருக்கு சீரும் சிறப்போட இருக்கிறார் அண்ணனானவரு அவரு தொட்டெடுத்த கைனால அவருக்கு துன்பம் வந்தா நீங்க அவருக்கு காசு எடுத்த கைனால நீங்க வேணும் அவங்க குடும்பமானது அவங்களுக்கு பட்டி பெருக வேணும் பால்பாட பொங்க வேணும் அவங்க ஆயா சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் அவங்க கூட்டம் கொலையாமே அவங்க கொண்ட பூவு வாடாமே அண்ணன் என்னையும் தெரிஞ்சி அம்மா அண்ணன் ஈசம் போல இருக்க வேணும் இந்த பத்தினியே துறவதையே இந்த பாரளந்த தாயாரு ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீலவர தங்கையாரு முருகேசன் தங்கமணி துறவதி அம்மா மேல போடப்பட்டது எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாயாரு ஆயாதி நெருப்பில் பிறந்தவம்மா அம்மா நீ நீலவர அம்மா தங்கையாரே ராமு போடப்பட்டது பத்தினி துறவது மேல ராமு போடப்பட்டது ஆமா ஆமா வளர்ந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து அவங்களுக்கு பட்டி பெருக வேணும் அவங்களுக்கு பால் பான பொங்க வேணும் ஆயா சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் அவங்க கணவனு மனைவி கூட்டம் கொலையாமே கொண்ட பூ வாடாமே அவங்க என்ன சொல்லு தம்பி ராணி போடப்பட்டது சகா தேவ மேல ராணி போடப்பட்டது சகா தேவ மேல அவங்க துட்டெடுத்த கைனால தும்ப வந்தா நீங்க வேணும் ஆயா அவங்களுக்கு தும்ப வந்தா நீங்க வேணும் அவர் சன்னதி வளர்ந்தா பாடி அவர் சன்னதியும் வளர வேணும் அண்ணன் தகாதேவ அண்ணன் போடப்பட்டது இன்னார் வேலையில காசு 20 ரூபா எங்க பாராளந்த தாயாரே உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் மாணிக்குமா மணிக்கு குழந்தல்ல அவங்க துட்டெடுத்த கைனால துன்ப வந்தா நீக்கு காய்ச்சல் எடுத்த கைனால கஷ்டம் வந்தா நீக்கு அடுத்த வருஷம் இந்த நாள் சரியான ஆண் புத்திர பிறந்து சிறப்பா இருக்கணும் ஆயா எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க நெருப்பில் பிறந்தவம்மா ஆயா நீலவர ஆயா தங்கையாரு அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா
தேவி அம்மா அம்மா வாத்தரது எம்பாரம் சுவாமி எம்பாரம் ஆயா நீ வரம் கொடுக்க ஆயா ஒம்பாரம் சுவாமி அம்மா ஒம்பாரம் எங்க பத்தினியே துறவதையே பத்தினியே சுவாமி துறவதியே அடுத்த வருஷம் இந்த நாளு ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் புத்தர தர வேணும் ஆயா பத்தினியே துறவதையே அவங்க குடும்பத்துல சிறப்பான நிலக்கரினா ஆண் புத்திரம் பிறக்கணும். சரி சாமி கும்பிடு நீர் கொடு பண்டா தனசேகரன் போடப்பட்ட ராசேஸ்வரி தனசேகர ராசேஸ்வரி கிருஷ்ண பகவான் தங்கமணியா தங்கமணி போடப்பட்டது காசு 50 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. தங்கமணி அம்மாள் ஆனது எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாராள் வந்து ஆயாணி தாயாரு ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா ஆயா நீ நீலவர தங்கையாரே அவங்க துட்டு இட்ட கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். ஓய்ந்தண்ணை காரா பசும்பால் 1 லிட்டர் பால் இந்த பாரதம் அடிக்கிற பூசாரிகளுக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த பத்தினி துறவதைக்கும் அந்த மகாவிஷ்ணனுக்கும் கிடிகிடி அர்ஜுன கேஜக வாதகம் அந்த சத்தியம் தவறாத சந்தரகுலத்து ராஜமன்னு தர்மராஜாவுக்கு பீமராஜாவுக்கு அர்ஜுன மகாராஜனுக்கு நகலஞ்சகாதேவர் எல்லாருக்கும் பால் கொடுத்தவர். பால் கொடுத்த கையினாலே ஒரு பதில் வந்தா நீங்க வேணும். ஒரு பழுது வந்தா நீங்க வேணும். அவரு துட்டெடுத்த கைனாலே தும்ப வந்தா நீங்க வேணும். அவரு காசு எடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க வேணும். அந்த காராம் பசும்பாலே கொடுத்தவர்க்கு கணவனும் மனைவி கூட்டம் கொலையாமே கொண்ட பூ வாடாமே அவரு என்னையும் தெரிஞ்சி அம்மா ஈசம் போல இருக்க வேணும். அந்த ஆயா சன்னதி வளர்ந்தாபடி அவங்க குடும்பமும் வளர வேணும். தனசேகர ராஜேஸ்வரி தனசேகர ராஜேஸ்வரி கிருஷ்ண மேல போடுறாங்க. அந்த மகாவிஷ்ணு மேல சீர் கொண்ட செங்கமல வைகுந்த வாசனே தேவாதி தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் நிகழாக நின்ற மாயா கண்ணனே விண்ணனே விண்ணவர் பணிந்திடும் காலனே மேகவரண்ணா உன்னை யார் கண்டுபணிந்தா உன்னையே மழையாக நம்பினே. அவங்க ஒரு புத்திர பாக்கியம் வேணுங்கிறாங்க. அப்படித்தானே? அருமையான புத்திர பாக்கியம் அடுத்த வருஷம் இந்த நாளைக்குள்ள அருமையான புத்திர பாக்கியம் கொடுக்கணும். அதனால ஆயா பத்தினி துறவதைய அவங்களுடைய அண்ணன் மகாவிஷ்ணு பெருமாளை வேண்டி கேக்குறாங்க. அவங்க துட்டு எடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். அவங்க காசு எடுத்த கைனாலே கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும். அருமையான புத்திர பாக்கியம் கொடுத்து அடுத்த வருஷம் இந்த நாள் சிறப்பா இருக்கணும். ஆனா வாத்தறது எம்பாரம் வாத்தறது எம்பாரம் வரம் கொடுக்க ஒம்பாரம் மேல போடப்பட்டது அம்மா பேரு
துறவதி அம்மா மேல போட மேல எங்க பத்தினி எத்திரவாதையே ஐயா பத்தினியே ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா அம்மா நீ போல சாமி பிறந்தவம்மா அம்மா நீல வர அம்மா தாயாருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலி அஞ்சு பஞ்சப்பா ஐவருக்கு தேவி அம்மா அழியாத தேவி அம்மா உங்க சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் பால் வந்து காராம் பசுபால் கொடுத்த அம்மாளுக்கு அவங்க காய்ச்சும் போட்டு வாழ்த்துறாங்க பேர் சொல்லிச்சாமி பழனி அம்மா அவங்க துட்டெடுத்த கைனாலே சொல்லு அவங்களுக்கு தும்ப வந்தா நீங்க வேணும் அவங்க காய்ச்செடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும் காராம் பசுபாலு கொடுத்த மக்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும் எங்க பத்திரியே துறவாதையே ஆயா உன் சன்னதி வளர்ந்தா அப்படி அவங்க வளரணும் சரி மாதேஸ்வரம் மேல துறவதி அம்மா மேல காசு துட்டு போட்டு காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறார் அவரு துட்டு எடுத்த கைனால தும்ப வந்தா நீங்க வேணும் அவருக்கு தும்ப வந்தா நீங்க வேணும் அவரு காசு எடுத்த கைனால கஷ்டம் வந்தா நீங்க வேணும் கஷ்டம் வந்தா நீங்க வேணும் ஆயா சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும் செந்தில்குமார் சேம்பலா காசு 300 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க காசு 300 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க இந்த பத்தினி துறவத மேல கிட்டி கிட்டி அர்ஜுனன் ஏத்தக வாசக மேல போடுறாங்க அந்த 300 ரூபாய் போட்டு வாழ்த்துறவங்களுக்கு அவங்க துட்டு எடுத்த கைனாலே அவங்களுக்கு தும்ப வந்தா நீங்க வேணும் இங்க துண்டெடுத்த இங்க தும்ப வந்தா நீங்க வேணும் அவங்க காசு எடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க வேணும் காசு எடுத்த கைனாலே சாமி எங்க கஷ்டம் வந்தா நீங்க வேணும் அவங்க கணவன் மனைவி கூட்டம் கொலையாம கொண்ட பூவு வாடாம கூட்டம் கொலையாம கொண்ட பூவு வாடாம ஆயா அவங்களுக்கு பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் ஆயா பத்தினி துறவத போ சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் அவங்க செய்யும் தொழில சரியான லாபத்தை கொடுத்து நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும் அக்கா சொல்லு 5 ஆண்டாள் காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க எங்க பத்தினி துறவத மேலயும் அர்ஜுன மேலயும் கிடி கிடி அர்ஜுனன் ஏதக வாதக எங்க பத்தினி துறவதையே ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா அம்மா நீல வர அம்மா நீ தங்கையாரு அம்மா நீ ஐவருக்கு அம்மா நீ தேவையாரு நீ அறியாத அம்மா நீ பாஞ்சாலி உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் அவங்க கூட்டம் கொலையாம கொண்ட பூவு வாடாம ஐயா என்னையும் தெரிஞ்சு அம்மா ஈசம் போல வாழ வேணும் இந்த பிரகாரம் பையன் தம்பி ஓம் பேர் மவுளீஸ்வரம் போடப்பட்டது காசு 100 ரூபாய் அவங்க துட்ட எடுத்த கைனாலே அவனுக்கு தும்ப வந்தா நீங்க வேணும்
சாமி நீங்க வேணும் அவனுக்கு படிப்பு கல்வி செல்வம் எல்லாம் கொடுக்கவே வேணும் ஐயா. வேணும் ஐயா. ஐயா பத்தினியே துறவாதையே பத்தினியே சாமி துறவாதியே ஐயா நிருபேல் ஐயா நீ பிறந்தவம்மா அம்மா நீலவர அம்மா நீ தங்கையாரே உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். மீனா போடப்பட்டது தர்மராஜா மலை 201 ரூபா 201 ரூபா போட்டு வாழ்த்துறார். அந்த மீனா போடப்பட்டது தர்மராஜா மேல. அங்க சத்தியம் தவறாதே அந்த தர்மராஜா வராரே இன்னைக்கு 7வது நாளு உன் பேரு விளங்குது உனக்கு பிறகுலியும் ஆகுது பிறகுலியும் ஆகுது உன் சன்னதி வந்தபடி உன் சன்னதி வளர வேணும். பரமேசியான போட்டது காசு 50 ரூபா. ஆயா பத்தினி துறவது மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா ஆயா நீ நீலவர ஆயா நீ தங்கையாரே அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும் அவன் சன்னதி வளர்ந்தாபடி உன் சன்னதியும் வளர வேணும். ராமசாமி போடப்பட்டது பத்திரி அர்ஜுன மேல அந்த அம்மா போடப்பட்டது எங்க அர்ஜுன கிடிகிடி அர்ஜுனன் யாஜக வாஜகன் 32 அழகு படைத்த மோகனாசர் அடுத்தவரு அவர் பேரு விளங்குது பிறகலியாகுது உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அவங்க கணவன் மனைவி கூட்டம் கொலையாமே கொண்ட பூ வாடாமே உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். ராமா ராமம் போடப்பட்டது காசு 50 ரூபா. அந்த ராமம் போடப்பட்டது காசு 50 ரூபா. ஆமா காசு 50 ரூபா. அவரு துட்டெடுத்த கைனாலே துன்பம் வந்தா நீங்க வேணும். அவருக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். அவரு காசு எடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க வேணும். அவருக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும். உன் சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும். சாவித்திரி போடப்பட்டது ஆயா மேல பத்தினி துறவத மேல சாவித்திரி போடப்பட்டது எங்க பத்தினி துறவத மேல 100 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. எங்க பத்தினி அத்திரவாதையே ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீலவர தங்கையாரே ஆயா உன் சன்னதி வளர மேரி அவங்க சன்னதியும் வளர வேணும். அவங்க கூட்டம் கொலையாமே கொண்ட பூ வாடாமே அவங்க கொண்ட பூவு வாடாமே ஐயா பத்தினி உன் பேரு விளங்கனாபாடி அவங்க பேரு விளங்க வேணும். இந்த பிரகாரம் தானே
எங்க பத்தினி துறவதையே பத்தினி துறவதியே எங்க பாடலந்த தாயாரு உங்க கதைய பாட போறோம் அதைய பாட போறோம் ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நெருப்புல பிறந்தவம்மா அம்மா நீலவரம் தங்கையாரு நீலவர தங்கையாரு அம்மா ஐவருக்கு தேவி அம்மா ஐவருக்கும் தேவி அம்மா அம்மா அழியாத பாஞ்சாலி ஐயாவே பகானி அம்மா நீ பத்தினியா நீ பிறந்து நீ பத்தினியா சாமி நீ பிறந்து உனக்கு பாரதமும் உண்டாச்சு இந்த பாரதமா சாமி உண்டாச்சி உன் பாரதத்தை நான் படிக்க நீ பக்கத்தோன இருக்க வேணும் சாமி பத்தினியே நீ பிறந்தவம்மா. உன் பேர் சொல்லு பாரதத்தை சாமி வேலு நான் படிக்க. 6 பத்தினி துறவது மேல வேலு போடப்பட்டது காசு 50 ரூபா பத்தினி துறவது மேல அந்த அம்மா அந்தி காலத்துல அந்த பத்தினி துறவது மாதிரி ஒரு பொண்ணு அம்மா வந்து போடுது ஆமா அந்தி காலத்துல தான் அது துட்டெடுத்த கைனால துட்டடிக்க கைனால அதுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும் கும்பமதான் நீங்க வேணும் அது தெய்வலோகம் போற வரைக்கும் போற வரைக்கும் அது நோயில்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு ஆமா அவருக்கு பட்டி பெருக வேணும் ஆ, பால் பானை பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் அவங்க ஆணு போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டு ஆள வேணும் சாமி போன பக்கமெல்லாம் சாமி துறவியம்மா ஆட வேணும் அதுக்கு பொண்ணு போன பக்கம் எல்லாம் பொறுமை பட்டம் ஆள வேணும் சாமி ஒரு பொண்ணு போல பக்கமெல்லாம் சாமி நீவா சாமி வளர்ந்த மாதிரி வளர வேண்டும் ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் சன்னதி வளர வேண்டும் இந்த பிரகாரம் தானே இந்த பிரகாரம் வேணும் எங்க பத்தினி துறவதையே பத்தினி துறவியே அது சாமி பேர் சொல்லு சீக்கிரமா போடுங்க வாங்க. ஆரம்பிக்கிறோம் இளவரசி போடப்பட்டது காசு 100 ரூபாய் ஆயா மேல பத்தினி துறவத மேல இளவரசி போடப்பட்டது இளவரசி போடப்பட்டது பத்தினி துறவத மேல பத்தினி துறவி மேல அது ஒன்னாட்ட ஒரு பொண்ணு அது ஒரு நாட்டு ஒரு பொண்ணு அது நினைச்ச காரியம் ஜெயமாயி நினைச்ச காரி ஜெயமாயி அவங்க கூட்டம் கொலையாமே கூட்டம் கொலையாமே அவங்க கொண்ட கணவன் மனைவியா பட்டி பெருக வேணும் பட்டி பெருக வேணும் ஆயா பட்டி பெருக வேணும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் பால் பானை பொங்க வேணும் அவங்க எண்ணெயும் தெரிஞ்சி அம்மா எண்ணியும் கரைஞ்சி அம்மா அவங்க ஈசம் போல இருக்க வேணும் ஈசம் போல இருக்க வேணும் ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் சன்னதியும் வளர வேணும் நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும் கொண்டாங்க பாரு சீக்கிரம் உன் பேரு ஆரம்பிச்சு நாடகம் அரியணி போடப்பட்டது பத்தினி துறவது மேல காசு 100 ரூபா அவங்க துட்டெடுத்த கைனாலே துண்டெடுத்து சாமி கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும் துன்பம் வந்தா சாமி நீங்க வேணும் அவன் காசு எடுத்த கைனாலே காஜலிட்டு சாமி கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும் இந்த கஷ்டம் வந்தா சாமி நீங்க வேணும் ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் சன்னதி வளர்ந்த மாதிரி வளர்ந்து லோகித் போடப்பட்டது காசு 50 ரூபா ஆ அவன் அரியா பையன் அவனுக்கு கள்ளமுடி சந்துமுடி பாலாசை எல்லாம் நீக்கி கொடுத்து அவங்க குடும்பத்தார் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு ஆயா சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து அவங்க எண்ணெயும் தெரிஞ்சி அம்மா அவங்க ஈசம் போல இருக்க வேணும் அவங்க தாய் தப்ப கூட்டம் கொலையாம அவங்க கொண்ட பூவே வாராமே ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் கோயந்தம்மா போடப்பட்டது பத்தினி துறவத மேல ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா ஆயா நீ நீலவர தங்கையாரே ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் அத கோவிந்தராஜ் போடப்பட்டது காசு 100 ரூபா ஆயா பத்தினி துறவத மேல ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீலவரன் தங்கையாரே
பொருளமா ஆயா நீ நீலவர ஆயா நீ தங்கையாரே நீலவண்ண சாமி தங்கையம்மா ஆயா அவங்க கூட்டம் கொலையாமே கொண்ட பூவு வாடாமே கொலையாம ஐயா ஒரு ஆயா சன்னதி வளர்ந்தபடி உங்க சன்னதியும் வளர வேணும் சாமி உன் பேர் சொல்லு மதிய அழகம் போடப்பட்டது பீமன் திரௌபதி மேல பீம மேல போடப்பட்டது ஆமா பீமராஜா பீமராஜா மேல போடப்பட்டது அந்த பீமராஜா பேரு விளங்குது அந்த பத்தினி துறவத பேரு விளங்குது அம்மா பத்தினி திரவத பேரு விளங்குது 8வது நாள் கொலுவல இருக்கிறாங்க அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும் அவங்க காசெடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும் உன் சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும் முத்துச்சாமி போடப்பட்டது அல்லிமுத்து மேல காசு 10 ரூபா போட்டு வாழ்த்துறாரு அல்லிமுத்தானவர் பேரு நல்லா சொல்லு விஸ்வா மோகன் போடப்பட்டது காசு 100 ரூபா பத்தினி துறவது மேல எங்க பத்தினியே துறவதையே அந்த பாரளந்த தாயாரே ஆயா நீ நெருப்பிலே பிறந்தவாரே ஆயா நீ நீலவர ஆயா நீ தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு அம்மா நீ தேவியாரே ஆயா உன் சன்னதி வளர்ந்தவாடி ஆயா பத்தினி துறவதி மேல போடப்பட்டது காசு 40 ரூபா துறவதி அம்மா மேல கோட்டை பாப்பா செலமாலையா இந்த மாதிரி கோட்டை பாப்பா செலமாலை போடப்பட்டது இன்னார வேலையில அவங்க துட்டெடுத்த கைனாலே அந்த அம்மாளுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும் ஆயா உன் சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும் சொல்றான் பிரவீன் குமார் காசு 50 ரூபா போட்டு பத்தினி துறவதி மேல போடப்பட்டது ஆயா பத்தினி எத்திரவாதையே ஆயா நீ பாரளந்தே ஆயா நீ தாயாரே ஆயா நீ நெருப்பில் பிறந்தவாளே நீலவரன் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலி ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும் உன் பேர் சொல்றான் மணியா மணி அம்மா போடப்பட்டது பத்தினி துறவதி மேல காசு 50 ரூபா போட்டு மணி வாழ்த்துறாங்க அந்த மணி அம்மாள் ஆனதுக்கு துட்டெடுத்த கைனால துன்பம் வந்தா நீக்கு காசு எடுத்த கைனால கஷ்டம் வந்தா நீக்கு ஆயா பத்தினி எத்திரவாதையே ஆயா நீ பாரளந்தே ஆயா நீ தாயாரே ஆயா நீ நெருப்பில் பிறந்த ஆயா நீ நீலவரன் தங்கையாரே ஆயா உன் சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும்
அர்ஜுன மேல போடப்பட்டது உன் பேரு தனலட்சுமி. தனலட்சுமி போடப்பட்டது தனலட்சுமி போடப்பட்டது அர்ஜுன மேல. அர்ஜுன மேல அந்த கிட்டி அர்ஜுன. கிடிகிடி அர்ஜுன அந்த கிட்டி அர்ஜுனானே. அர்ஜுனனே அந்த கேசக வாஜகனே. அந்த பத்தினியே துறவதையே. பத்தினியே சாமி துறவதியே. அந்த சுயவர நாட்டியல்லோ. அந்த பத்தினியே சிறப்பா தாலியும் கட்ட போறாரு. உன் பேரு விளங்குது பிறகுலியும் ஆகுது. அந்த அரிஜன சன்னதி வளர்ந்தாபாடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அர்ஜுனன் அர்ஜுன உங்ககிட்ட பேர் பேர் அர்ஜுனா இல்ல சாமி பேர்ல அர்ஜுனன் பேர்ல போல. உன் பேர் என்ன? சம்பு போடப்பட்டது அர்ஜுன மேல. அங்க கிடி அர்ஜுனானே. அவங்க துட்டெடுத்த கைனாலே. அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். உன் சன்னதி வளர்ந்தபடி உன் சன்னதியும் வளர வேணும். உன் பேர் சொல்றான். பையன் பேர் சொல்லு. ராஜசேகர ஹரிகுமார். காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. அவங்க துட்டெடுத்த கைனாலே. அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். சகாதேவன் அந்த சாஸ்திரத்துல வல்லவன் சகாதேவன். உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். ஐயா சிறப்பா இருக்கணும். மணி ஆச்சு. உன் பேர் சொல்றான். குழந்தை பாக்கியம் வேணும் சாமி. குழந்தை பாக்கியம் வேணும். குழந்தை பாக்கியம் வேணும். காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. ஆமா துறவதி அம்மா மேல. ஆயா துட்டெடுத்த கைனாலே. உனக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். ஒரு புத்திர பாக்கியம் வேணும். புத்திர பாக்கியம். ஆயா புத்திர பாக்கியம் வேணும்னு மடியேந்தி பிச்சை கேக்குறாங்க. அருமையான புத்திரம் கொடுக்கணும். ஆயா பத்தினி எத்திரவாதையே. ஆயா பாரளந்தே. ஆயா தாயாரே. ஆயா வார்த்தது எம்பாரம். வரம் கொடுக்க ஒப்பாரம். அருமையான ஒரு புத்தரை கொடுத்து சிறப்பா இருக்கு. வாத்துறது பின்னாடி கடைசி வாத்தீங்க. ஏன்னா இது போயிட்டே இருக்கும் போது கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. அதனால வாத்துறது கொஞ்சம் பின்னாடி கூட வாத்திக்கிட்டோம். மேல போட போறது அண்ணன் பேரு அண்ணன் பேரும் சகாதேவன். அந்த சகாதேவன் பேர்லயே வாழ்த்துக்கலாம். அண்ணன் சகாதேவ அண்ணனானவரு. அவரு துட்டெடுத்த கைனாலே. அவருக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். அவரு காசு எடுத்து கைனாலே. அவருக்கு கஷ்டம் வந்தா நீங்க வேணும். சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். குணாவுக்கு திருமணம் நடக்கணும். ஆயா பத்தினி துறவத மேல அந்த அர்ஜுன அங்க வாரார நேரம். அப்போது ஆமா வராரு. வராரு.
எது கொண்டு அழைத்தாரே அவர் எதிர்கொண்டு அழைத்தாரே வாருவாரி சாமி என்று அங்கு அழைத்தார் அந்நேரம் அங்க வாரும் சாமி என்று அழைத்தாரே அந்நேரம் அங்க ஒரு ஏதாச்சும் ஒரு கோட்டிடம் அளித்து வாரும் சாமி அமருங்க அமருங்க அப்படின்னு சொல்றாரு குஞ்சிபாஜ மகாராஜா ஆ குஞ்சிபாஜ மகாராஜா சொல்லும் போது ஆ அந்த யுவராஜன் சொல்றாரு ஆ அது ராஜா மன்னாரே கேளும் ஐயா ஆனா ராஜா மன்னாரே ஐயா நீங்க கேளும் ஐயா யாகம் அது செய்ய வேணும் ஆனா ஏகமாதே ஐயா நீ செய்ய வேணும் இந்த ஊர் உலகம் எல்லாம் நன்மை பெற இந்த ஊரு நாடு 56 தேசங்களும் நன்மை பெற யாகம் அது செய்ய வேணும் அந்த ஏகமாதே ஐயா செய்ய வேணும் பணிவிடை செய்ய ஒரு ஆளு வேணும் என்று அந்த பணிவடைகளும் செய்ய ஒரு ஆளு வேணுமா அப்போது அங்க சொன்னாரே அப்போது குஞ்சிபாஜ மகாராஜா சொல்றாரு ஆ உலக நன்மைக்காக ஆ ஒரு யாகம் செய்யறேன் ஆ இந்த நாட்டுல குஞ்சிபாஜ ஆகலாம் ஆ அதனால எனக்கு ஒரு பணிவிடை செய்ய ஒரு ஆளு வேணும்பா ஆ சொல்றாரு ஆ அப்ப அவர் எப்படி சொல்வாரு ஆ கண்ணா மண்ணா திணிச்சு விடுவாரு ஆ. ஒரு கோபத்துக்கு ஆளாகணும் ஆமா. அப்பேற்பட்ட கோபம் பட்டவர் ஆ ஆனா அவர்கிட்ட போய் நம்ம ஒரு வேலைக்காரன் ஒரு பணியாளர் அனுப்புனா ஆ எப்படி ஆகும் ஆ அப்படின்னு மன்னம் பண்றாரு அந்த குஞ்சிபாஜ ராஜா ஆ அந்த ராஜா மன்னன் அப்போது ஆ அந்நேரம் அந்நேரம் யார் அனுப்பினாரே ஆ வேற ஆளுங்க அந்த பணியாளர் அனுப்புனா ஆ இவரால ஒரு கோபத்துக்கு ஆளாகணும் ஆ நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஆ. வெறுப்பு வந்துடும். ஆ. அதனால நம்ம வேற ஆளை அனுப்பக்கூடாது. ஆ. தன்னுடைய மகளையே ஆ சொன்னாரே வாரும் என்று சொன்னாரே ஆ வாராளே ஆ பிறகு ஆ ஆ ஆ ஆ அப்போது ஆ வளர்த்தினாலே ஆ ஆ ஆ அதை கத்திரிச்சு கொண்டா இந்த பிரகாரம் தானே அப்ப குந்தபோசராஜனானவருக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லி அங்க குந்தபோசராஜனுங்க அங்க அழைச்சாரான்னு அங்க தூருவராச முனிவருங்க அவரு ஓட்டம் பெருநடையா அங்க வந்தாரான்னு அவரு ஓட்டம் பெருநடையா வந்து நம்ம வளர்ப்பு நாடு 56 தேசத்துக்கும் ஒரு ராஜ வேணும்னு சொல்லி ஒரு வளர்ப்பு மக வேணும்னு சொல்லி அங்க தூர்வாசத்தானே அங்க அழைச்சாரான்னு தூர்வாசனை அழைக்கிறார் அருமையான ஒரு புத்தரை வேணும் அப்படின்னு அழைக்கிறார் அப்ப தூர்வாசர் முனிவரானவரு ஒரு புத்தரை வரவழைக்கும் போது அங்க ஏகமானது 60 அடி நீளம் போடுறாங்க 60 அடி நீளம் போட்டு 40 அடி அகலம் போட்டு யாசம் யுவயாசம் 33 கோடி முனிவர்களும் எல்லாரும் வர்றாங்க அப்படி ஆகவே அங்க வாராங்க அண்ணே அப்படி வந்துதானே முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏகம் வளர்த்துறாங்க அங்க ஏகங்களும் தானே அங்க வளர்த்தினாங்க அண்ணே ஏகம் வளர்த்தனதுனால முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சவ்வாது புனுக்கு சந்தன கட்டையெல்லாம் போட்டு ஏக வளர்த்தனதுனால அங்க தூர்வாசர் முனிவருங்க அங்க வாரார அண்ணே அங்க மந்தாரங்கள் தானே அங்க சொன்னாரா அண்ணே மந்திரம் எல்லாம் சொல்ல அருமையான ஏகமெல்லாம் வளருது சந்தனம் சவ்வாது புனுக்கு எல்லாம் ஏகத்துல போடுறாங்க கட்ட சந்தன கட்டையெல்லாம் இப்படி கொண்டாந்து 60 அடி நீளம் போட்டு 40 அடி அகலம் போட்டு சரியான ஏக குண்டம் வளர்த்துறாங்க அங்க ஏக குண்டம் தானே அங்க வளர்த்தினாங்க அண்ணே அப்படி வளர்த்தனதுனால அப்ப கரண மகாராஜனானவரு ஒரு உருப்பவ வேணும்னு சொல்லி அங்க கரணனும் தானே
அங்க வாரார அண்ணே கரண மகாராஜ ஏகத்துல உருப்பவம் ஆகணும்னு சொல்லி அங்க ஏகத்திலேயே அருமையான ஒரு புத்தரனா பிறக்கணும்னு சொல்லி அங்க புத்தரன் தானேமே அங்க வேணும்னு கேட்டாங்க. வேணும்னு கேட்டதுனால புத்தரனானவரு சரியான புத்தரனா பிறக்கணும்னா அது அப்படி பிறக்க கூடாது. எத்தனை யாசம் எவயாசம் வந்தாலும் அப்ப சூரிய பகவானுக்கு தான் அந்த பையன் பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகம் இருந்ததுனால அப்ப குந்தா தேவி தாயாரும் அங்க இருந்தால அண்ணே அப்படி இருந்ததுனால குந்தபோசராஜனானவருக்கு அப்பா குந்தபோசராஜனுக்கு தூர்வா ரிஷியானவரு அருமையான முனிவர். அந்த முனிவர் இருந்ததுனால தூர்வா ரிஷி முனிவரானவரு காலகோட்ட முனிவர் பெரிய பெரிய முனிவர் எல்லாம் வந்தாங்க. வந்ததுனால இந்த கரண மகாராஜனை உருவாக்க வேணும்னு சொல்லி அங்க எல்லாரும் தானுமே அங்க இருந்தாங்க அண்ணே. அப்படி இருந்ததுனால வேகத்துல அவன் பிறக்க கூடாது. தூர்வா ரிஷிக்கு குந்தா தேவி பனி பண்ணா போறாங்க. அந்த பனி பண்ணா போனதுனால அங்க தூர்வாசர் முனிவரம்மே அங்க நினைச்சார அண்ணே. தூர்வாசர் ரிஷி முனிவர் அங்க நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா இந்த பொன்னாள் ஆனவளுக்கு நாம உபகாரம் நிறைய அவளுக்கு செய்யணும். ஆனா அவ நம்மளுக்கு சரியான உபகாரம் செய்யறான். ஆறு குந்தாதேவி. ஆனா சின்ன சிறு வயது, அறியாத பருவம், 10-12 வருஷம் தான் இருக்கணும். ஆனா தூர்வா ரிஷி முனிவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த பொண்ணு செய்யும். வாசத்தல்லுனா வாசத்தல்லும், அதுக்கு சாணி தெளிக்கணும்னா சாணி தெளிக்கும், சாணி பிள்ளையார் பிடிக்கணும்னா பிள்ளையார் பிடிக்கும். இந்த பூசணி பூவை கொண்டாந்து அதுல குத்தும். நிறைய பல வகையான பூவெல்லாம் கொண்டாந்து அந்த பிள்ளையார் மேல போடும். அந்த தூர்வா ரிஷி முனிவருக்கு பூவெல்லாம் கொண்டாந்து கொடுக்கும். கெண்டி சொம்பல தீர்த்தம் கொண்டாடும். அப்பேருக்கு அந்த பணிவடை அவருக்கு தூர்வா ரிஷிக்கு அன்ன போசம். ஆமா, எல்லாமே கொண்டாந்து அவரு நினைக்கிறதுக்கு முன்ன கொண்டாந்து செய்யும். ஆறு குந்தி அம்மா. அந்த குந்தி அம்மா தாயாரும் அங்க இருந்தால அண்ணே ஆயா பத்தினிய குந்தி அம்மா நீ பாராளந்த தாயாரு. அந்த அம்மா அப்பேருக்கு அந்த சாஸ்திரம் நம்ம சகாதேவன் சொல்ற மாதிரி அந்த தூர்வா ரிஷி நினைக்கிறத விட இந்த அம்மா நல்லா சாஸ்திரம் தெரிஞ்ச அம்மா மாதிரி அவரு தூர்வா ரிஷி நினைக்க நினைக்க எல்லாமே கொண்டாந்து வைக்கும். அப்படி இருந்ததுனால அப்ப தூர்வா ரிஷியானவரு அங்க 12 வருஷம் அங்க தவங்களும் இருந்தாரு. 12 வருஷம் தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருந்ததுனால அப்ப குந்தாதேவி அம்மாளானவ குந்தாதேவி சின்ன சிறு வயது, அறியாத பருவம். அப்படி இருக்கும் போதுதானே அப்ப குந்தபோச ராஜனானவரு அங்க ஒரு நாடு, அவருக்கு நாடு 56 தேசம் ஒண்ணு இருக்குது. அங்க இருக்கும் போது அவர் அங்க இருக்கிறார். அவர் இருக்கும் போது இந்த குந்தாதேவி அங்க இருந்தவளை கூப்பிடுறார். யாரு? குந்தபோச ராஜன். இங்க வாமா, இந்த மாதிரி முனிவர் கிட்ட நீ போய் அங்க இருக்காத, இங்க வாமான்னு கூப்பிடுறார். முனிவர் சொல்றார், அப்பா நான் அப்படி சின்னஞ்சிறு வயத நான் ஒரு தப்பு தண்டா செய்ய மாட்டேன். எனக்கு பனி பொண்ணா வேணும். நீ அந்த பொண்ணை கூப்பிடாத, அது சரியான தெய்வ சக்தி படைச்ச பொண்ணு, அதனால அது என்கிட்ட பனி பொண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அங்க பனி பெண்ணா தானுமே அங்க இருந்தால. அப்படி இருந்ததுனால அந்த தூர்வா ரிஷி முனிவரானவரு 12 வருஷம் தவம் இருக்கிறார். 12 வருஷம் தவம் இருந்ததுனால அருமையான தவம். 12 வருஷம் இருந்த பின்னால அவருக்கு அந்தி காலம் ஆகுது. ஆறு இந்த முனிவருக்கு தூர்வா ரிஷி முனிவரானவரு தவமா முனிவரானவரு தூர்வா ரிஷி முனிவரு தவமா முனிவரு பேரு ரெண்டும் அவருக்கு. அப்படி இருந்ததுனால அங்க முனிவர்களும் அந்நேரம் அங்க நினைச்சாரா போ நினைச்சதுனால
12 வருஷம் நான் தவறு இருந்தம்மா. அதனால எனக்கு அந்தி காலம் ஆச்சு. நான் தெய்வலோகம் போறேன். தெய்வலோகம் போகும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்ப குந்தாதேவி கேட்டதுனால குந்தபோதராஜனும் அங்க இருக்கிறார். அப்படி கேட்டதுனால சாமி நீங்க அந்தாண்ட போங்க, இந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ நான் கேட்கறேன்னு சொன்னதுனால அங்க குந்தபோதராஜனும் அங்க கேட்டார அண்ணு கேட்டதுனால என்ன பேரு பாத்து என்ன பேரு சொல்ல பச்சத்தை மேடி இந்த பிரகாரம் தானே அப்ப குந்தபோதராஜனானவரே குந்தாதேவியானவன் தன்னுடைய வளர்ப்பு மகளா இருந்ததுனால முடிஞ்சது. சிறப்பான வகையில நீ எல்லாமே எனக்கு பணிப்பொண்ணா இருந்ததுனால எனக்கு எல்லாமே சரிங்கிற அளவுக்கு சந்தோஷமா நடந்துகிட்ட. நான் ஒரு பூவை வேணும்னா அந்த பூவை கொண்டாடுவேன். இந்த மாதிரி எனக்கு உணவு வேணும்னா அருமையான சாதம் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அதனால 10-12 வருஷத்து பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லிதானே அப்ப தூர்வாரிசி முனிவரானவரு எனக்கு அந்தி காலம் ஆகுது, நான் தெய்வலோகம் போறேன்னு சொல்லி எனக்கு அந்தி காலம் தானுமே அங்க ஆனால் அண்ணே நான் தெய்வலோகம் போறேன்னு சொல்லி அப்ப தூர்வாரிசி சொன்னதுனால அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன நீ இவ்வளவு நாள் எனக்கு பணி பொண்ணா இருந்த, உனக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை நான் கொடுத்துட்டு போறேன் அப்படி என்றே அங்க சொன்னாராங்க. அப்படி சொன்னதுனால அப்ப குந்தாதேவியானவ எனக்கு சின்னஞ்சிறு வயது, அறியாத பருவம், எனக்கு தெரியாது சாமின்னு சொல்லி தூர்வா ரிஷி முனிவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப பொண்ணு சொன்னதுனால அம்மா குந்தி அம்மா பெண்ணே சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு பின்னால அருமையா உனக்கு உதவும். ஆனா வேணான்னு சொன்னீங்கன்னா அது குலம் விருத்திக்கு ஆகாதுமா. அதனால உனக்கு வேணுங்கிறத கேளு, உனக்கு பின்னால அருமையா உனக்கு உதவும்னு சொல்லிதானே அங்க தூர்வா ரிஷி முனிவருமே அங்க சொன்னார அண்ணன். அப்படி சொன்னதுனால அப்ப குந்தி அம்மாளானவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க மனசுல என்ன சந்தோஷமா படுத அதை எனக்கு கொடுங்க, எனக்கு அது போதும்னு சொன்னதுனால அங்க தூர்வாசர் முனிவர் அங்க கொடுத்தார அண்ணன். அப்படி கொடுத்ததுனால 5 மந்திரங்கள் தானே அங்க கொடுத்தார. அப்போ 5 மந்திரம் கொடுக்கிறார். 5 மந்திரம் கொடுத்ததுனால அந்த 5 மந்திரத்தையும் அந்த குந்தாதேவி அம்மாளானவங்க அந்த 5 மந்திரத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாங்க. மனசுல நினைச்சு வச்சதுனால அப்ப தூர்வாசர் முனிவர் அங்க புறப்பட்டாரா அண்ணே. எங்க புறப்படுறாருன்னா தெய்வலோகம் போறார். தெய்வலோகம் போனதுனால அந்த தூர்வாசர் முனிவரானவருக்கு அவருக்கு நீட்டிடும் கால்காலுக்கு ஒரு நெருங்கி தள்ளி அவர் மண்டிடும் கால்காலுக்கு ஒரு மாதளங்கு தள்ளி அவரு சல்லிடங்கள் போட்டும் அல்ல அவரு தட்டி வரிஞ்சி கட்டி ஒரு தாமராப்பு சுந்தர் அவர் ஓட்டம் பெருநடையா அங்க போனார. அவர் அந்திகாலானது தெய்வலோகம் புறப்பட்டார். தெய்வலோகம் புறப்பட்டதுனால அந்த குந்தி அம்மாளானவன் அப்ப குந்தபோதராஜன் அவங்க அப்பா, குந்தபோதராஜன் அவங்க அப்பா இருந்ததுனால அப்பா இந்த பெண்ணாளானவ 5 மந்திரத்தையும் வாங்கிட்டு நேரா குந்தபோதராஜனுடைய இடத்துக்கு இது மாதிரி மாளிகைக்கு போயிட்டான். மாளிகைக்கு போனதுனால குந்தபோதராஜனானவரு என்னுடைய பெண்ணாளானவளே தூர்வா ரிஷியானவரு நீ பணி பண்ணா இருந்திய அவரு எங்க அப்படின்னு கேக்குறாரு குந்தபோதராஜன். அவங்க அப்ப கேட்டதுனால அப்ப குந்தாதேவி சொல்றாங்க, அப்பா
எனக்கு நான் பணிப்பெண்ணா இருந்தேன். அந்த முனிவரானவருக்கு அந்தி காலம் ஆயிப்போச்சுன்னு தெய்வலோகம் போயிட்டாருப்பா அப்படின்னு சொன்னதுனால, ஆனா அவங்க அப்பகிட்டையும் சொல்லல. 5 மந்திரம் கொடுத்தாங்க, தூர்வாரிசு கொடுத்தாருன்னு சொல்லல. கொடுக்காததுன்னு சொல்லாததுனால அப்ப குந்தா போச ராஜானுங்க அங்க இருந்தாரான்னு. அப்படி இருந்ததுனால அப்ப இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி, அதுல அந்த அம்மா அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து பார்த்தா பெரிய ஒரு கங்கை, கங்கைனா கிணறு. அந்த கிணறு இருந்ததுனால ஒரு உரை கிணறானது இருக்குது. அப்ப சூரிய பகவானானவன், அப்ப சூரிய பகவான் அங்க வாராரு. அங்க தகன்னு வரும்போது அப்ப அந்த குந்தாதேவி நினைக்கிறாங்க. குந்தாதேவி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஹா இப்பேருக்கு அந்த பகவான் சந்திர சூரியன் இப்படி வராற சூரிய பகவான், இவர் வந்து நேர்ல வந்தா நல்லா இருக்குமே. சரி நேர்ல வந்தா நல்லா இருக்கும். இந்த தூர்வா ரிஷி 5 மந்திரம் கொடுத்தாரு, எதை நினைச்சாலும் கிட்ட வரும்னு சொன்னார். அதனால இப்ப ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம். அப்படி என்றேமே அங்க நினைச்சாலும் அப்படி நினைச்சதுனால ஒரு மந்திரத்தை குந்தாதேவி உச்சரிக்கிறார். அது தூர்வாரிசு கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதுதானே அப்ப சூரிய பகவான் ஆனவரு நேரா அந்த குந்தாதேவி கிட்ட வந்துட்டார். குந்தாதேவி கிட்ட வந்ததுமே, பெண்ணே என்ன நினைச்ச காரியம் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டதுனால அப்ப சூரிய பகவான் ஆனவரு, நீ மனசுல எதுவுமே மறைக்காத, நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அப்ப குந்தாதேவியானவ அவ மனதில தானே இருந்ததையும் சொன்னார். அப்படி சொன்னதுனால என்ன சொல்றான்னா, சாமி நான் வந்து உங்களை கிட்ட வந்தா நேர்ல பார்க்கலாம் ஆசையா இருக்குதுன்னு நான் நினைச்சேன். அதனால நீங்க நேரா வந்துட்டீங்க, நீங்க போங்க சாமி, நான் உங்களை நேரா பார்த்துட்டேன் அப்படின்னு சூரிய பகவான் கிட்ட குந்தாதேவி சொல்றாங்க. குந்தாதேவி சொன்னதுனால அப்பா குந்தாதேவி நீ வந்து போங்க சாமின்னு சொல்றாங்கல்ல, சூரிய பகவான போனா போக மாட்டார். இது வந்து தூர்வாரிசு கொடுத்த மந்திரம். அதனால நீ அந்த மந்திரத்தை நினைச்சு என்ன வரவழைச்சுட்ட, அதனால உனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் அப்படின்னு தூர்வாரிசு மந்திரத்தை உனக்கு ஒரு உபகாரம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றார். அது குந்தாதேவி கிட்ட. குந்தாதேவி கிட்ட சொன்னதுனால சரி சாமி உங்க சௌரியம், நான் எனக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. அது குந்தாதேவி, பெண்ணு நான் உனக்கு அருமையான ஒரு புத்தரம் கொடுக்க போறேன், ஆண் புத்தரன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அப்ப சூரிய பகவான் கிட்ட குந்தாதேவி சொல்றாங்க, ஏன் சாமி நானே சின்னஞ்சிறு வயது அறியாத பருவம், எனக்கு ஒரு ஆணு புத்திரன் கொடுக்கறேங்கிறீங்களே சாமி, நானே இன்னும் பெரிய பொண்ணு ஆவல, அறியாத பருவம், நான் சின்னஞ்சிறு வயது 12-10 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால நாடு 56 தேசத்துக்கும் சீவ சிந்துகளுக்கும் எறும்புகடை நாடு 56 தேசத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் படி அளக்கிறவன். அதனால நான் ஒண்ணு நீ சின்ன பொண்ணா இருக்கிறன்னு தெரியும், நான் சின்ன பொண்ண பெரிய பொண்ண ஆக்குவேன், பெரிய பொண்ண சின்ன பொண்ண ஆக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றார். சூரிய பகவான் சொன்னதுனால ஐயோ சாமியானவரே சூரிய பகவானே நாடு நகரம் எல்லாம் படி அளக்குறீங்க, எறும்பு கடை 86 ஜீவராசிகளுக்கும் நீங்க எல்லாம் உணவு கொடுக்குறீங்க, அதனால உங்க சௌரியம் சாமி அப்படின்னு குந்தாதேவி சொல்றாங்க. சூரிய பகவான் சொன்னதுனால சூரிய பகவானானவரு சிறிய பெண்ணான இருந்தவளை பெரிய பெண்ண ஆக்கிட்டு இப்படி கைய காட்டுறார். அருமையான ஒரு புத்தரன் ஆயிடுறான், அந்த பிள்ளையும் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. அருமையான பருவ பொண்ணு, அருமையான ஒரு புத்தரனும் கொடுத்துறான். இந்த பையன் பிறந்ததுமே அதே மாதிரி நீ சிறிய பொண்ணு ஆயிடுவ அப்படின்னு சூரிய பகவான் வரம் கொடுத்துறான். அந்த வரம் கொடுத்தது போல அப்ப குந்தாதேவி அந்நேரம் அங்க இருந்தால அப்போ
இருந்ததுனால சின்னஞ்சிறு வயதா இருக்கும் போது அருமையான புத்திரன் ரிஷி பண்டார் ஆத்தங்காத படிக்கு அருமையான ஒரு குழந்தை பிறந்துகிட்டான். அருமையான குழந்தை பிறந்ததுனால அப்ப குழந்தை சத்தமானது சரியான சத்தம் வருது. மொட்டை மாடியில வரும்போது குந்தபோசராஜனானவரு இப்படி மாடிக்கு கீழே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எத்தனையோ தாதிங்க பெண்ணுங்க அங்க இருக்கிறாங்க, வேலைக்கார பொண்ணு. அப்ப குந்தபோசராஜன் கேக்குறார், என்ன என்னுடைய மக மொட்டை மாடியில இருந்தா என் மக இடத்துல இருந்து ஒரு குழந்தை சத்தம் வருது அப்படின்னு குந்தபோசராஜன் போய் பார்த்துட்டு வாங்க தாதிங்கள்னு சொல்லி அனுப்புறார். அங்க தாதிகளை தானே அங்க அனுப்பினாரா அண்ணே. அந்த தாதிகள்லாம் தானே அவங்க ஓட்டம் பெருநடையா அங்க போனாங்க. அண்ணே மொட்டை மாடியில போய் பார்த்தாங்க. அப்ப குந்தா தேவி கிட்ட அருமையான பையன் ஒருத்தர் இருக்கிறான். பையன் இருந்ததுனால ஆஹா அருமையான பையன் இருக்கிறான்னு பார்த்துட்டுதான் அந்த குந்தபோசராஜன் கிட்ட குந்தா தேவியுடைய அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பா கிட்ட சொன்னதுனால சாமி உங்களுடைய மக அங்க இருக்கிறாங்க, உங்க மக கிட்ட அருமையான ஒரு புத்திரன் ஒண்ணு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால அப்ப அந்த குந்தபோசராஜன் நினைக்கிறார், என்ன அநியாயமா இருக்குது, நம்ம பிள்ளையே சின்னஞ்சிறு வயது அறியாத பருவம், அதுக்கு போய் எப்படி குழந்தை வந்திருக்க அப்பாடி என்று அங்க நினைச்சாரா. அவர் என்ன எண்ணி எல்லோ அவர் என்ன மற்ற சிந்தை அவர் ஆற நினைச்சாரு, அவர் அளவற்ற சிந்தை. அப்படி நினைச்சதுனால நேரா வந்ததும் தாதிகள்லாம் கூட்டிட்டு வந்து மேல வந்து பார்த்தா அருமையான பையன் ஒருத்தங்கிறான். ஒரு புத்தரம் இருந்ததுனால தாதிகள்லாம் கீழே அனுப்பிச்சுட்டு சரி எங்க இருமா அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த புத்தரம் எப்படி வந்துச்சு அப்படி என்றே அங்க கேட்டாரான்னு. அப்ப குந்தபோசராஜனானவரு கேட்டதுனால அப்ப குந்தா தேவியானவ மனதில தானே அங்க இருந்ததையும் சொன்னா, மனதில் இருந்ததெல்லாம் சொல்றான். அது குந்தா தேவி. அப்பா நான் வந்து சின்னஞ்சிறு வயதா இருக்கும் போது நீ என்ன வந்து தூர்வாரிசு பெரிய முனிவர் அவர் வந்து உனக்கு பணி பண்ணா கேட்டார். என்ன பணி பண்ணா கேட்கும் போது நீங்க விடமாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா நான் முனிவர் வந்து அருமையான முனிவர், உன் பிள்ளைக்கு எள்ளுக்கா முள்ளு முடியாத நான் காப்பாத்திக்கிறேன், எனக்கு ஒரு பணி பொண்ணு வேணும்னு சொல்லி உங்களை கேட்டாங்க. அந்த முனிவர் கேட்டதுனால அனுப்பிச்சு விட்டீங்கப்பா. அவரு 12 வருஷம் தவறு இருந்துக்கிறாரு. நான் போய் சில காலத்துல அவருக்கு அந்தி காலம் ஆகி போச்சு, நான் தெய்வலோகம் போறேன் அப்படின்னு புறப்பட்டாருப்பா. புறப்படும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சாமி நான் சின்னஞ்சிறு வயது, எனக்கு ஒன்னும் தெரியாது, உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார். இத்தனை மந்திரம் சொல்லல, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாருப்பா. சூரிய பகவான் வந்தாரு, நான் மொட்டை மாடியில இருந்து பார்த்தேன். கெங்கையில சூரிய பகவான் தக தக தகன்னு வந்துகிட்டு இருந்தாரு. அவரு நேரில் வந்தா பரவாயில்லன்னு சொல்லி அந்த தூர்வாரிசி கொடுத்த மந்திரத்தை நான் உச்சரிச்சேன். உச்சரிக்கும் போது நேரா வந்துட்டாருப்பா. அதனால எனக்கு ஒரு அருமையான புத்தகம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால ஐயோ பெண்ணாளானவள இந்த நாடு ஊர் உலகம் என்ன சொல்லும்னு சொல்லி அப்ப குந்தபோசராஜனானவர் சொல்றார். குந்தபோசராஜன் சொன்னதுனால அப்ப குந்தா தேவியானவ அப்பா நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால தூர்வாரிசி மந்திரத்தை நீ நினைச்சதுனால அது வீணா ஆகக்கூடாது அப்படின்னு புத்தரம் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால இந்த புத்தரனை என்னப்பா பண்றது அப்படின்னு குந்தா தேவி அவங்க அப்பனை குந்தபோசராஜனை கேட்டாங்க. அப்படி குந்தபோசராஜனை கேட்டதுனால அப்ப குந்தா தேவியுடைய அப்பனானவரு குந்தபோசராஜனானவரு அவரு என்ன கதை எண்ணினாரு, அவரு என்ன மட்டும் சிந்தை அவரை ஆற நினைத்தாரு, அவர் அளவற்ற சிந்தை அவர் எவரை நினைத்தாரு, அங்க எண்ணமற்ற சிந்தை அப்படி நினைச்சதுனால அவரு நம்ம பிள்ளைக்கு
ஒரு கல்யாணங்கள் ஆனா நாம ஒரு தங்க புகழை கொடுக்கலான்னு சொல்லி அப்பன் செஞ்சு வச்சிருக்கிறார். தங்க புகழை செஞ்சு வச்சிருக்கும் போது சாமி உனக்குன்னு ஒரு புகழை செஞ்சு வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆனா தங்க புகழையில உன் பையனோ பிள்ளைய தொட்டில் ஆட்டி உள்ளான்னு சொல்லி தங்க புகழை செஞ்சு வச்சேன். இந்த தங்க புகழையில இந்த குழந்தைய கொண்டு போய் கொங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதியில கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லி அப்ப தன்னுடைய அப்பனானவரு குந்தபோத ராஜனுமே அங்க சொன்னாரான்னு அப்படி சொன்னதுனால அப்ப குந்தா தேவியானவ அவளுக்கு குழம்பினால அன்னார வேலையில அம்மாளான துட்ட கைனால துன்பம் வந்தானைக்கு காசிட்ட கைனால கஷ்டம் வந்தானைக்கு சிறப்பா இருக்கு. இந்த பிரகாரம் தானே அப்ப குந்தா தேவியானவ அப்பா ஓ மனசுல இருக்கிறத நீ என்ன வேணுமோ செய்ய, நானே சின்னஞ்சிறு வயது அப்படின்னு சொன்னதுனால பெண்ணே நீ என்னுடைய மகளானவ, நான் சொல்றதை கேளு. இந்த ஊரு நாடு 56 தேசமும் நம்மள கேவலமா பேசுவோம். சின்னஞ்சிறு வயது கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னா நாடு உலகத்துக்கு கட்டாது, பேர் உலகம் எல்லாம் கெட்ட பேர் ஆயிரும். அதனால இந்த குழந்தைய அந்த தங்க போலையில வச்சு கொங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதியில கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லி அந்த குந்தா தேவி கிட்ட அப்பன் சொல்றார். குந்தபோத ராஜன் சொன்னதுனால அந்த குந்தா தேவி அம்மாளானவன் அந்த அம்மா கழுத்துல இருந்த கருகமணி எல்லாம் அந்த பையனுக்கு கழட்டி போட்டு அம்மாளுடைய முந்தாணி சருக சீலையெல்லாம் அதுக்கு கிழிச்சு போச்சு விட்டு, அட அப்பா மகனே நீ என் அறிவு உள்ள கண்மானே, என் சோதி பசுங்கிலேயே என் தொலைஞ்சுமா மனிதர், நீ எங்க போய் நல்லா இருப்பான்னு சொல்லி அவளுக்கு குழம்பினாலே அவ அண்ணார அவ என்னாகதை எண்ணினாலே அவ என்ன மட்ட சிந்தை அவ ஆற நினைத்தாளே இங்க அளவட்ட சிந்தை. அட சந்தன சூரியனே எனக்கு ஒரு புத்தரம் கொடுத்த, அதையும் நான் வளர்த்த முடியாத போச்சு. நானே அந்த ஒரு மகன் கொடுத்ததுனால அதை கொண்டு போய் நான் கொங்கபத்திரி கோதாவரி வைகை நதியில விடுறேன். நீ எங்க இருந்தாலும் நீ சுகமா இரு, உன் பேரும் புகழோட இரு அப்படின்னு பெத்த தாய் சொல்லிட்டு கொங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதியில தங்க போலையில வச்சு கொண்டு போய் அங்க ஆத்துல விடுறாங்க. அங்க ஆத்துல தானே அங்க விட்டாங்க. அப்படி விட்டதுனால அப்பா அங்க கரண மகாராஜன் ஆத்தல விட்டுட்டாங்க. அப்ப திரகராட்டினானவரும் தேர்பாகனானவரும் அங்க இருவருமாகவே இங்க வாராங்க. அஸ்ராபர நாடு 56 தேசத்துல அப்ப திரகராட்டினானவரு அவருடைய தேர்பாகன் ரதசாரதியானவரும் வரார். 2 பேரும் ரதத்துலதான் எப்பயுமே போறது. அந்த குளத்தையே உலாவிட்டு வருது. நாடும் 56 தேசம். ஆறுக்கு திரகராட்டினுக்கு அஸ்னாபுரம்னு சொல்லக்கூடிய நாடு. அந்த அஸ்னாபுரத்துலதான் கொங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதி அந்த வழியா தான் வரணும். இந்த அஸ்னாபுரத்து வழியா வரணும். அப்படி வரும்போதுதானே அங்க திரகராட்டி நேரம் அங்க நினைச்சாரா. அப்போ நினைச்சதுனால அப்பா தங்க போல ஒண்ணு தக 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 தகன்னு வருது. வரும்போது அந்த தேர் பாகம் சொல்றான் ரதசாரதி, ஏன் சாமி அவருக்குதான் திரகராட்டினுக்கு வந்து கண் பார்வை கிடையாது, நேத்தர் அல்லாதவரு. அதனால சாமி ஒரு தங்க போல ஒண்ணு இந்த மாதிரி கொங்கபத்திரி கோதாவரி வைகை நதியில இருந்து அப்படியே தக தக தகன்னு வருது. சூரிய பகவானும் எந்திரிச்சு மேல வராரு. அந்த சூரிய ஒளி பட்டதுமே அப்படியே மானத்து மின்னல் மாதிரி தெரியுது அப்படின்னு ரதசாரதி சொல்றான். ரத ஓட்ட ரதசாரதி அப்படி சொன்னதுனால அப்ப திரகராட்டி மகாராஜனானவரு நாடு அஸ்ராபுரத்துக்கு ராஜன் திரகராட்டியன். திரகராட்டி மகாராஜனா நாடு அஸ்ராபுரத்துக்கு 56 தேசத்துக்கும் ராஜன். அப்படி பெரிய ராஜனா இருந்ததுனால ஏப்பா
அந்த தேர் பாகம் கிட்ட சொல்றாரு ரதசாரதி கிட்ட, இந்த மாதிரி நாடு 56 தேசத்துக்கு நான் ராஜன், ஆனா நீ ரதசாரதி ஓட்டுறவன், அதனால நீ தேர் பாகம். அப்ப நான் சொல்றத கேளு, தங்க போல வருதுங்கிற இந்த போலையெல்லாம் எனக்கு, அதுல உள்ளக்கிற புதுமையெல்லாம் உனக்கு அப்படின்னு திரகராட்டின்னு சொல்றாரு. திரகராட்டின்னு சொன்னதுனால அப்ப ரதசாரதியானவரு சாமி அப்படியே ஆகட்டும், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா பங்கபத்திரி கோதாவரி வைகை நதியிலிருந்து வருது, வரும்போது நம்மளால எடுக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு ராஜன், இந்த அஸ்னாபுரத்துக்கே ராஜன் யாரு திரகராட்டியன். அதனால இந்த செம்படவர் பாரு, அங்கெல்லாம் எல்லாம் வலையை வீச்சுக்கிட்டு எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிட்டீங்கன்னா இந்த தங்க போலையை எடுத்து கொடுப்பாங்க, இல்லன்னா ஆறாலுமே ஆகாது. அப்படி என்றேமே அங்க சொன்னாரான்னு. அப்படி சொன்னதுனால அப்ப நேரு பாகனானவரு இவரு திரகராட்டிகிட்ட சொன்னதுனால திரகராட்டியின் ஆனவரு, ஏப்பா வலையினர் எல்லாம் யாரு, மீன் பிடிக்கிறவங்க, அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அப்ப சொன்னதுனால அப்ப திரகராட்டின்னு சொல்லவும் அங்க வலையினர் தாசராஜர் அனைவரும் வந்துட்டாங்க. அப்ப வந்ததுனால அங்க செம்படவர்கள் தானே அங்க வந்தாரான்னு செம்படவர் எல்லாம் வந்து அந்த வலையெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜகிட்ட வந்துட்டாங்க. அது திரகராட்டி ராஜகிட்ட. திரகராட்டி ராஜகிட்ட வந்து, சாமி எங்களை அழைச்சிங்க, என்ன சாமின்னு கேக்குறாங்க. கேட்டதுனால பங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதியில தங்க போலையானது ஒண்ணு வருது, மானத்து மின்னலை போல வருது, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு செம்படவர்கிட்ட சொல்லவும் செம்படவர் எல்லாம் ஓட்டம் பெருநடையா அங்க போறாங்க. அவங்க காடும் சரி தாண்டி, அவங்க அதிக மழை தந்தாண்டி, அவங்க ஆர்வம் சுனை தாண்டி, அவங்க அதிக வனம், அவங்க வனமா வனம் தேடி அங்க போறாங்க. அப்படி போனதுனால அந்த வலையினர் எல்லாம் போய் அந்த தங்க போலைய எடுத்துக்கிட்டு வந்து இங்க பெரிய ராஜங்கிட்ட கொடுக்குறாங்க. யாரு திரகராட்டி ராஜகிட்ட கொடுக்குறாங்க. திரகராட்டி ராஜகிட்ட கொடுத்ததுனால அந்த செம்படவரிய கூப்பிட்டு இந்த தங்க போலைய அப்படியே விண்ணம் படாம அப்படியே திறங்கப்பா அப்படின்னு சொல்றாரு திரகராட்டி. திறந்ததுனால அருமையான ஒரு புத்திரன் அதுல இருக்கிறான், அருமையான புத்திரன் இருக்கும் போது அப்ப திரகராட்டி ஏற்கனவே தேரு பாகங்கிட்ட சொல்லிவிட்டார். ஏற்கனவே என்ன சொன்னார்னா, பாருப்பா உள்ளக்கிற புதுமையெல்லாம் உனக்கு, என்ன போல எனக்கு அப்படின்னு திரகராட்டின்னு சொல்லிவிட்டார். அப்ப புதுமை வந்து தேரு பாகனுக்கு, அந்த போலையெல்லாம் வந்து திரகராட்டினுக்கு அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி திறந்து பார்த்தா அருமையான பையன் ஒருத்தர் இருக்கிறான். பையன் இருந்ததுனால அந்த பையனை வந்து அங்க தேரு பாகங்கிட்ட கொடுத்துட்டார். யாரு ரதசாரதி கிட்ட. இந்த போலையே இவர் வச்சுக்கிட்டார். யாரு திரகராட்டி மகாராஜா. அப்ப நினைக்கிறார், ஐயோ அப்பா இந்த மாதிரி ஒரு புள்ள இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப இருக்கின்ற புள்ள செவ செவ செவன்னு அப்படியே சூரிய பகவா மாதிரி இருக்கிறான். அதனால எனக்கும் புள்ள இல்ல, நான் வந்து புதுமை எனக்கு, அதுல உள்ளக்கிற பொருள் உனக்குன்னு சொல்லிவிட்டேன், அதனால வாய் தவறி சொல்லிவிட்டேன், அதனால போலையெல்லாம் எனக்கு, அந்த புதுமையை நீ எடுத்துக்க அப்படின்னு ரதசாரதி கிட்ட கொடுக்கிறார். ரதசாரதி கிட்ட கொடுத்ததுனால அந்த ரதசாரதியானவரும் அந்த திரகராட்டி மகாராஜனானவரும் நாடு 56 தேசத்துக்கும் ராஜன் திரகராட்டி மகாராஜன். அப்படி இருக்கும் போதுதானே அந்த ரதசாரதியத்தானே அங்க எடுத்தாங்க. அவங்க ஓட்டம் பெருநடையா அங்க வாராங்க. அவங்க அஸ்ராபுரம் தேடி எல்லாம் இங்க வாராங்க. அப்போ அஸ்ராபுரத்துக்கு வராங்க. அஸ்ராபுரத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே மானத்து மின்னல் மாதிரி பையன் இருக்கிறான். பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் போதுதானே அப்பா திரகராட்டியும் பார்த்தாரு, ஆஹா அருமையான பையனா இருக்கிறான் அப்படின்னு வளர்த்திக்கிட்டு அங்க இருக்கிறாங்க. அஸ்ராபுரத்துல இருக்கும் போது அப்ப தேரு பாகனானவரும் அந்த குழந்தையானவங்களும் அங்க இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அப்ப திரகராட்டி மகாராஜனுக்கு இப்படி இவ்வளவு பெரிய கிண்ணி வைக்கிறது, அதெல்லாம் சாதம் நிறைய வைக்கிறது, சாப்பாடு அவருக்கு என்ன வேணுமோ பதார்த்தம் எல்லாம் வைக்கிறது. வைக்கும் போது இப்படி ஒரு பிடி சோறு எடுத்தா அது புழுவாயிரும். 1000 கலஞ்சோறு வைக்கிறாங்க. 1000 கலஞ்சோறு வைக்கும் போது ஒரு பிடி சோறு அடிச்சு எடுத்துக்கிட்டா புழுவாய் போயிடும். இப்படியே ஆகிட்டு இருந்தது. இப்படியே சலகாலம் அப்படி ஆகிட்டு இருந்ததுனால அந்த சின்னஞ்சிறு வயதான பாலகனானவரு தேர் ஓட்டிய பாலகனுக்கு அந்த குழந்தை கொடுத்தாருல, அந்த குழந்தை அப்படியே கோழி குட்டு பந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி 4 கால் பாசானத்துல தான் போகும், நடக்கல ஒண்ணு இல்ல. அது இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த திரகராட்டியினுடைய கிண்ணியில அந்த பந்து ஓடி விழுந்துருது. அந்த கிண்ணியில விழுந்ததுனால அந்த கிண்ணியில இருந்த சோறு பூரா அப்படியே வெதுன்னு இருக்குது. சோறு புழுவாவே ஆவறதில்ல. ஒரு புடி சோறு எடுத்தா புழுவாயிரும். ஆனா அந்த குழந்தை கை வச்சதுனால சோறு வெதுன்னு ஆகி அந்த சாபமே நீங்கிருச்சு. நீங்கினதுனால அப்ப திரகராட்டி மகாராஜனுமே அங்க நினைச்சாரு. நினைச்சதுனால நாம இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். இது வரைக்கும் நாம பேர் வைக்கல. அப்பாடி என்றேமே நினைச்சாரான்னு நினைச்சதுனால நாம இந்த நாடு 56 தேசத்துக்கும் நாம ஒரு ராஜன். நாம திரகராட்டி மகாராஜன், அஸ்ராபுரத்துக்கு பூரா ராஜன். அதனால நாம பேரு வைக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தையானதுக்கு அங்க பேருகள் இருந்தாலுமே அங்க வைக்கவே வேணும். நாடு 56 தேசராஜர்கள், கருடர் கம்பரர்கள் அனைவர்களும் வந்தாங்க. இப்படி எல்லாம் கூட்டமா ராஜர்லாம் இருக்கிறாங்க. கருடர் கம்பரர்கள்லாம் இருந்ததுனால அவங்க முன்னாடையில பேர் வைக்கிறார். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கலஞ்சோறு வைப்பாங்க. அந்த 1000 கிண்ணி சோத்துலயும் இப்படி ஒரு குடி அள்ளிக்கிட்டா மத்தது பூரா புழுவாய் போயிடும். இப்ப இந்த பையன் கை வச்சதுனால அப்படியே சோறு வெதுன்னு இருக்குது. அதனால நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லி 1000 களம்புழுவை நீக்கிய கரண மகாராஜன் அப்ப திரகராட்டி மகாராஜன் பேர் வைக்கிறார். அப்ப பேர் வச்சதுனால அப்ப கரண மகாராஜனுமே அங்க இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அப்ப 1000 களமுழுவை நீக்கிய கரண மகாராஜன் அவரு இனிமேல் பையன் பூரா என்கிட்டயே இருக்கட்டும், அந்த தேர் பாக ரத சாரதி கிட்ட சொல்றாரு, இந்த அஸ்தாபுரத்திலேயே நீங்களும் இருந்துக்கிய, இந்த பையனும் எங்க கிட்டயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு அன்னையில இருந்து அவங்களே வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாடி ஆக அங்க இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அப்படியே வளர பெரிய ஆளா ஆகிட்டான். அப்படி இருக்கும் போதுதானே அங்க வில்வத்தையும் தானே கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வில்வத்தை எல்லாம் கத்து கொடுக்கும் போது அப்ப யார வச்சு கத்து கொடுக்கலாம் அப்படின்னா பரசுராமர் எல்லாம் வச்சு சரியான வில்வத்தை எல்லாம் அந்த கரண மகாராஜனுக்கு கத்து கொடுக்குறாங்க. அப்படியே வித்தையான வித்த அவன் சொல்ல பச்சை மரத்துல ஆணி அடிச்சா அப்படி வில்வத்தை எல்லாம் கத்துக்கிறான். அந்த கரண மகாராஜனானவரு வில்வத்தை எல்லாம் கத்துக்கும் போது சரியான வில்வத்தை எல்லாம் நல்லா அருமையா கத்துக்கிறான். கத்துக்கிட்டதுனால அப்பா எல்லா மந்திரமும் தெரிஞ்சு அங்கேயே அஸ்தாபுரத்திலேயே ஒரு பகுதியில திரகராட்டியும் கூட வளர்ந்துகிட்டு இப்படியே இருக்கிறான். அப்படி இருக்கும் போதுதானே அங்க பாண்டவர்கள் ஐவாருமே அங்க இருந்தாங்க. அங்க வனத்தலதானே பாண்டவர்கள் எல்லாம் வனத்தல போய் பிறகுறாங்க. பாண்டவர்லாம் வனத்தல பிறகுறாங்க. அப்ப எந்த திரகராட்டினுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சில காலம் பிள்ளைங்களே இல்லாததுனால நாடும் 56 தேசத்துக்கும் ராஜன். அப்படி இருக்கும் போது தன்னுடைய மனைவியானவ அப்படியே உலாவிக்கிட்டு வரா. நாடு அஸ்ராபுர நாடு 56 தேசத்தையும் உலாவிக்கிட்டு வரும்போது இடி மின்னல் காத்து, சரியான காத்து, இடி மின்னல் வருது. வரும்போது அங்க தங்கறதுக்கு இடம் இல்லாததுனால
பெரிய ஒரு பலாமரம், அப்படியே 10 ஆள் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய பலாமரம் அங்க அஷ்டாபுரத்துல இருக்குது. அஷ்டாபுரத்துல இருந்ததுனால அந்த அஷ்டாபுரம் தேடி எல்லாம் அங்க போனாங்க. அந்த அஷ்டாபுரத்துல தானே அப்ப இடி மின்னல் இருந்ததுனால, காத்து பலத்தை காத்து அடித்ததுனால ஐயோ நாம என்ன பண்றது அப்படின்னு அந்த திரகராட்டினுடைய மனைவியானவ காந்தாரியானவ அந்த ஓட்டம் பெருநடையா அங்க வாராள ஓட்டம் பெருநடையா வந்ததுனால பெரிய ஒரு பலாமரம் அதுல இருக்கும்போது அவரு 12 வருஷம் தவறு இருக்கிறார். ஆறு பெலா ரிஷி. பெலா ரிஷி 12 வருஷம் தவறு இருந்ததுனால அப்ப தவம் வேண்டிட்டு அந்த பெலாமரத்து பொந்தல இருக்கிறார். அப்படி இருக்கும் போதுதானே அங்க பெலாமரம் தேடி எல்லாம் அங்க போராடான்னு போனதுனால அப்ப திரகராட்டியனுடைய மனைவி காந்தாரி போய் பெலாமரத்து பொந்தல உள்ள பொந்துக்கிறார். உள்ள போந்ததுனால அந்த பெலா ரிஷி இப்படி அப்ப மாதிரி ஒரு பெரிய ரிஷி இருந்ததுனால அந்த பொண்ணுடைய கையை அந்த ரிஷி மேல மோதி போடுது. ரிஷி மேல மோதினதுனால தவம் அப்படியே கலைஞ்சு போயிருது. தவம் கலைஞ்சதுனால அதே பெண்ண நீ எந்த ஊர் எந்த நாடு எங்க இருந்து வந்த அப்படின்னு அந்த பெலா ரிஷியானவரு அப்படியே கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சதுனால ஐயோ யாருப்பா நீங்க ஒரு முனிவராட்டங்க, எங்க நாடு பூரா அந்த நாடு 56 தேசமும் எங்களுது, அதனால எங்க தோட்டத்துல தான் அந்த பெலாமரம் இருக்குது, அதுல நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. காந்தாரி கேட்டதுனால அந்த அப்படியாகவே அங்க சொன்னதுனால அந்த பெலா ரிஷிக்கு இந்த அம்மா போய் மோதனதுமே அப்படியே கர்ப்பம் ஆயிட்டா. இந்த பெண்ணு கர்ப்பமாயோ இந்த பொண்ணு சொல்றாரு பெலா ரிஷி 3, 12, 36 மாசம் கழிச்சு பிறந்தானா இவனை செய்ய யாராலுமே முடியாது அப்படின்னு வரம் கொடுத்துறாரு அந்த பெலா ரிஷி. இந்த அம்மா இந்தாண்ட கர்ப்பமாக்குறாங்க. அந்த பெலா ரிஷியானவரு நான் போயிட்டு வரேன், எனக்கு தெய்வலோகம் நான் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் தெய்வலோகம் போறேன்னு அவரு பரப்பிட்டுக்கிட்டார். 3, 12, 36 வருஷம் கழிச்சு பிறந்தான் இவன் அருமையான பையனா பிறப்பான் அப்படின்னு சொன்னதுனால 3, 12, 36 மாசம் கழிச்சு இவன் ஒரு புத்தரம் பிறப்பான்னு சொல்லி அங்க முனிவர்கள் தானே அங்க சொன்னாரான்னு. அப்படி சொன்னதுனால இந்த பொன்னாளானவ மனதில வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறார். அப்படி இருக்கும் போதுதானே அங்க கரண மகாராஜனுமே அங்க இருந்தானே. கரண மகாராஜா இருந்ததுனால காலகோட்ட முனிவரானவரு பரிச்சராமரானவரு வேதவியாசன் துருணாச்சாரியானவரு திருபாச்சாரியானவரு பெரிய பெரிய முனிவர்கிட்ட எல்லாம் இவன் கரண மகாராஜனானவரு வில்வத்தை எல்லாம் கத்துக்கிட்டு அங்க இருக்கிறாரு. கரண மகாராஜன் அங்க பரிசராமரெல்லாம் தானே எல்லாரும் வந்து வில்வத்தை எல்லாம் கத்து கொடுக்கிறாரு. சரியா பரசுராமருக்கு தெரியாத வில்வத்தையே இல்ல, அது எல்லாமே கத்து கொடுக்கிறார். அப்படி கத்து கொடுத்ததுனால அங்க கரண மகாராஜனுமே அங்க இருந்தானே. அப்படி இருந்ததுனால சின்னஞ்சிறித வயதா இருந்தவன் நல்லா பெரிய பருவ காலமா ஆயிட்டான். நல்லா வில்வத்தை எல்லாம் கத்துக்கிட்டு நல்லா பருவ காலமா ஆகிட்டான். அவரு பருவ காலம் தானே அங்க ஆனானே பரசுராமர்லாம் நான் இப்பேருக்கு அந்த வில்வத்தை எல்லாம் கத்து கொடுத்துட்டம்பா, எனக்கு தெரியாத வில்வத்தை எல்லாம் நீ செய்யற, ஒன்ன போல ஒரு வில் பயிற்சியில யாருமே கிடையாது அப்படின்னா சொல்றார். பெரிய பெரிய காலகோட்ட முனிவர் எல்லாம் வாங்கிட்ட பின் வாங்கணும், அவ்வளவு பெரிய வில்வத்தை எல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு கரண மகாராஜ கிட்ட. அப்ப கரண மகாராஜனுமே அங்க சொன்னானே சுவாமியானவரே காலகோட்ட முனிவரே சாலூராஜ முனிவரே பரிச்சராமரானவரே நீங்க எல்லாம் எனக்கு குருவு, அதனால கத்து கொடுத்துட்டீங்க, நீங்க எல்லாம் சிறப்பா இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த கரண மகாராஜனுமே அங்க சொன்னானே
அப்பா எங்களுக்கு எதுவும் குருதட்சணையே வேணாம், நீ கத்துக்கிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் பிராமணன்னு நீங்க சொல்லிக்கிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு அவர் இருக்கிறாரு கரண மகாராஜன். கரண மகாராஜனானவரு பெரிய வட்டப்பாறை மேல படுத்துக்கிட்டு அவரு களைச்சி போய் தவம் இருக்கிற மாதிரி ஒரு கைக்கு இப்படி கை மேல தலை வச்சுக்கிட்டு களைச்சி போய் பெரிய வட்டப்பாறை மேல படுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கருண மகாராஜனே அங்க வந்தாரான்னு அப்படி பரிசராமரானவரு அப்ப அந்த சாலு பரிசராமர் மேல கரண மகாராஜனானவரு தலைய இப்படி தொடமால வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆறு கரணம் தொடமால, ஆமா சிசியன் தொடமால வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது சரியான முனிவர் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கர்ணனுடைய தொட்டையில அந்த கருவண்டானது அப்படியே வந்து கொடையும் போது அந்த வாத்தியாரானவரு முனிவர் இருக்கிறாரு, அவரு காதல இப்படி பட்டு அந்த ரத்தம் வலிஞ்சு வரும்போதுதானே அந்த கரண மகாராஜனானவரு நம்ம குருவு தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா தூக்கம் களையக்கூடாது அப்பாடி என்றேமே அங்க நினைச்சாரான்னு அப்படி நினைச்சதுனால அப்ப அந்த முனிவர் பார்த்தாரு, ஏண்டா நான் இப்படி நித்திரையில இருக்கும் போது இப்படி நித்திரை கழிய கூடாதுன்னு சொல்லி கருவண்டு தொடையில கொடையும் போது இந்தாண்ட பட்டு அந்த வண்டானது தொடையில இந்தாண்ட பூந்து ஓடி போயிருது. அதனால இப்பேருக்கு அந்த வலிய தாங்கிட்டு நீ இருக்கிறிய, ஏண்டா நீ சரியான நீ பிராமணா அப்படின்னு சொல்லி கேக்குற. நீ பிராமணன் இல்ல, நீ சத்திரியன் தான் அப்படி என்று அங்க சொன்னாரா. அப்படி சொன்னதுனால ஐயோ சாமியானவரே, ஆனா முனிவரானவரே, நீ எனக்கு குருவு, ஆனா நீங்க நித்திரையில இருக்கிறீங்க ஏன் தொடமேல உங்க நித்திரை களைய கூடாது. இன்னைக்கும் ஒருத்தர் தூங்கினாங்கன்னா அவங்கள தூக்கத்துல எழுப்ப கூடாது, ஏன்னா அது பெரிய பாவம். அதனால சாமி நீ தூக்கம் களையாத இருக்கணும்னு சொல்லி அந்த கருவண்டு ஏன் தொடையில இந்தாண்ட பூந்து இந்தாண்ட வந்துருச்சு, ஏன் ரத்தமானது உன்னுடைய காது வழியா கீழே போகுது, நீ திடுக்கன்னு என்னடா சிலுசிலுன்னு போகுதுன்னு சொல்லி தூக்கம் கலைஞ்சு என்ன கேக்குறீங்க சாமி. அதனால அவரு சொல்றாரு முனிவர், ஏன் நித்திரை கலைஞ்சு போச்சு, நீ யாரா, நீ பிராமணா இல்ல நீ சத்திரியனா அப்படின்னு கேக்குறார். ஆனா நீ பிராமணனா இருந்தா இந்த வழியை தாங்குவியா, நீ சத்திரியன் தான் அப்படி என்றேமே அங்க சொன்னாரா. அப்படி சொன்னதுனால அப்ப கரண மகாராஜனானவரு ஐயோ சாமியானவரு எனக்கு நீங்க குருவு, அதனால உங்க நித்திரை களைய கூடாதுன்னு சொல்லி அப்படியே நான் என்னுடைய வலிய அடைக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால சாமி நான் பிராமணர் கிடையாது, நான் சத்திரியன் அப்படி என்றேமே அந்த கரண மகாராஜன் சொன்னார். அந்த கரண மகாராஜன் சொன்னதுனால அப்ப முனிவரானவரு சொல்றாரு, இனிமேலு இந்த சத்திரனுக்கு நான் வில்வத்தை கத்து கொடுக்கறது இல்ல அப்படின்னு கௌதம முனிவரு இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த வில்ல தொடமால வச்சு பட்டக்குன்னு ஒடிச்சுட்டார். இனிமேலு பிராமணனுக்கு வில்வத்தை கத்து கொடுப்பேன், ஆனா நீ சத்திரியருக்கு மட்டும் இனிமேல கத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தொடமால வச்சு படக்குன்னு ஒடிச்சு விட்டார். அந்த வில்லுகளை தானேமே அங்க ஒடிச்சாரா.
அப்படி ஒழிச்சதுனால ஐயோ சாமியானவரு பரிசராமரானவரு காலகோட்ட முனிவரு சாலுராஜ முனிவரு இப்பேருக்கட்ட முனிவர் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு சாமி, நான் ஆனா சத்திரியன் தான், நான் பிராமணன் கிடையாது அப்படின்றதுனால இனிமேலு யாருக்குமே வில்வத்தை கத்து கொடுக்கறதில்ல அப்படின்னு வில்ல ஒடிச்சு விட்டாரு. அங்க சாபங்கள் தானுமே அங்க கொடுத்தாரே அந்தாத சாபங்களும் அங்க வந்தாதாண்டே. அப்படி சாபம் வந்ததுனால ஐயோ சாமி ஏன் இவ்வளவு நாளு ஏகட்ட வில்வத்தை கத்துக்கிட்ட, இந்த உனக்கு தக்க போர்ல இந்த வில்வத்தையே தெரியாத உதவாத போகுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாங்க. ஆறு குருவு சாபத்தை கொடுத்ததுனால ஏன் சாமி இந்த ரவுண்டு ரத்தம் வந்து உங்க காது வழியா வலிஞ்சு போனதுனால நீங்க கண்டு பிடிச்சு இவ்வளவு நாள் நான் வில்வத்தை கத்துக்கிட்டதெல்லாம் வேஸ்டா போயிருதுன்னு சொல்லி அந்த கரண மகாராஜனுமே அவளுது புலம்பினானே. அண்ணாவே அவன் என்னாததை எண்ணினானே, அவன் என்ன மட்டும் அவன் ஆற நினைத்தானே, அவன் அளவட்ட சிந்தனை நினைச்சதுனால இவ்வளவு நாள் நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் வீணா போயிருச்சு. நாம அவங்க சொல்றதெல்லாம் குரு என்ன சொன்னாங்கன்னா தக்க போர்ல என்கிட்ட கத்துக்கிட்ட வில்லு ஒரு வில்லு ஆசிரமெல்லாம் சமயத்துக்கு உதவாத போ கிடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாங்க. சாபத்தை கொடுத்ததுனால அவன் எந்த போர்லயுமே செய்ய முடியல. ஆறு கரண மகாராஜன் அப்பாடியாகவே அங்க இருந்தானே. அப்படி இருந்ததுனால காலகோட்ட முனிவரானவர் சாலுராஜ முனிவரானவர் அங்க அனைவர்களும் தானே அங்க இருந்தாங்க. இருந்ததுனால என்ன பண்டியம் அவன் போய் எல்லாத்துக்கும் வில்வத்தை எல்லாம் கர்ணன் யாருகிட்டயுமே செஞ்சு அவன் செவிக்க முடியாத பெரும் சாபத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருந்துகிட்டாரு அஸ்னாபுரத்துல. ஆறு திரகராட்டியன் இவங்க எல்லாம் அந்த துரியோதனன் கூடயே இருக்கிறாப்படி. இருந்தாலுமே அவனுக்கு தக்க போருக்கு எதுக்குமே போக முடியல. அப்படியே சண்டைக்கு போனாலும் நீ வந்து தேர்பாகனுடைய புள்ள, அதனால நீ சண்டைக்கு வர்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு எல்லாம் பெரியோர்கள் எல்லாருமே சொல்லிவிட்டாங்க. அதனால கர்ணகுடிய வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இப்ப சாமிக்கு காட்சி போட்டு வாழ்த்துறவங்க எல்லாருமே வந்து வாழ்த்திக்கலாம். ஆயா இந்த மாதிரி கர்ணனுடைய கதையானது இப்படி அவங்க வந்து நாளைக்கு விட்டு நாளானைக்கு அந்த கர்ணனுடைய வரலாறு இதோட முடியுது. பாண்டவர்களுக்கும் 100 வருவர்களுக்கும் அன்னைக்கு சண்டை போர்கள் எல்லாம் நடக்குது. மீதி கதையெல்லாம் அன்னைக்கு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு சாமிக்கு காசு போட்டு வாழ்த்துறவங்க எல்லாம் வந்து வாழ்த்திக்கீங்க.